ஒரு பரத்தையிடம் சென்று பத்தினி என்பதன் விளக்கம் கேட்டால் என்ன பதில் கிடைக்கும்? அதே போன்றதுதான் எந்த அறிவும் நல்ல சிந்தனையும் இல்லாமல் உடல் தோற்றத்தை மூலதனமாக கொண்ட கழுசடைகளிடம் கருத்து கேட்பது. திரையில் தோன்றி 4 படம் நடித்துவிட்டாலே அவர்களுக்கு எல்லாமே தெரிந்துவிடும் இல்லையா? அவர்கள்தான் சமுதாயத்தின் வழிகாட்டிகள், வாழ்வியல் நெறிகாட்டிகள் என்று நம்புகின்றதல்லவா சமூகம். குடும்பம் என்றால் என்னவென்று மனைவியை வைத்து வாழத் தெரியாத ஒரு சினிமாக்காரன் தான் நமக்கு பாடம் எடுக்க வேண்டும். மனித வாழ்வியல் தத்துவம் என்ன என்பதை 3வது மனைவியுடன் வாழும் நடிகரும் 4வது கணவருடன் வாழும் நடிகையும் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பள்ளி நிகழ்வுகளிலே, கல்லூரி நிகழ்வுகளிலே அரைகுறை ஆடை அணிந்து ஆட்டம் போடும் கேடுகட்ட ஜென்மங்கள் தான் தலைமையேற்பார்கள். வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதை அவர்கள்தான் நமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். இவர்களையெல்லாம் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கக்கூடிய பள்ளி கல்லூரி நிர்வாகத்தை பார்த்து நான் கேட்கின்றேன், உங்கள் உடம்பில் குருதிதான் ஓடுகின்றதா அல்லது சாக்கடை ஓடுகிறதா? நீங்கள் இவற்றையெல்லாம் நேசித்தால் உங்கள் வீட்டு பிள்ளைகளை, உங்கள் வீட்டு பெண்களை ஆடவிட்டு ரசியுங்கள். ஆனால் அதையே சமூகத்தின் உயர்ந்த நிலை என்று ஏன் தூக்கி பிடிக்கின்றீர்கள்? அசிங்கமாக இல்லையா இதை செய்வதற்கு? இந்த கசடுகளிடமெல்லாம் கருத்து கேட்டு அதை காணொளிகளாக்கி வைரலாக்குகிறது ஊடகம். அவர்கள் சொல்வதிலும் என்ன தவறு இருக்கிறது என்று வரிந்து கட்டி கொண்டு வருகிறது ஒரு கூட்டம். இந்த அழுக்கையெல்லாம் ஏன் பேட்டி எடுக்கின்றீர்கள்? நடிப்பு என்ற வார்த்தையை சொல்ல அருகதை இருக்கிறதா இந்த உயிரினத்திற்கு? அடுத்து இந்த அடிமுட்டாள் யார்? இவர்கள் எல்லாம் என்ன இந்த சமூகத்திற்கு பங்களிப்பு செய்து விட்டார்கள்? இதற்கு பதிலாக தெருவில் திரிகின்ற ஒரு தெருநாயை நாள் முழுக்க பின்தொடர்ந்து சென்று காணொளி எடுத்து பதிவிட்டால் கூட அதனுடைய வாழ்வியலை, அதனுடைய நன்றி உணர்வை குறைந்தபட்சம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஏன் இங்கு நான் நாயை பற்றி குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நாய்க்கு உணவளிப்பது குறித்து வருங்கால அமைச்சர் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக சில நாய்களுக்கு பிரியாணி தான் பிடிக்கும் என்றும் அவர் கூறுகின்றார். இவ்வளவு துணிச்சலாக பேசும் நீங்கள் இஸ்லாமியர்கள் என்று நேரடியாகவே கூறலாமே. கூத்தை நன்றாக ஆடும் கூத்தாடி லாரன்ஸ் அவர்களே. நாடி தளர்ந்து பற்கள் கழண்டு விட்ட காட்டு நாய்கள் எஞ்சி கிடக்கும் உணவை அண்டி பிழைப்பதற்காக வாளை உட்புறமாக மடிப்பது போன்று விஜய பேரரசை நிறுவு என்கின்றது இந்த உயிரினம். எப்படியெல்லாம் இந்த சமூகம் சுற்றி சுற்றி சீரழிக்கப்படுகின்றது, சிந்தனை மடைமாற்றம் செய்யப்படுகிறது என்பதையெல்லாம் இப்பொழுதாவது உணர்ந்து கொள் தமிழா. கொடுமையின் உச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறது இந்த சமூகம். ஒரு முட்டாள் கூட்டத்திற்கு வடிகட்டிய முட்டாள் தான் தலைவனாவான். அறிவாளிகளின் கூட்டத்திற்கு ஆகச்சிறந்த அறிவாளிதான் தலைவனாவான். அறம் சார்ந்த நம் தமிழ் சமூகத்தின் தலைமையாக, அறத்தை கடைபிடிக்கும் ஆற்றல் மிக்கவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் வாருங்கள் தலைமையேற்கலாம். ஒரு சமூகத்தை அறமும் அறம் சார்ந்தவர்களும் தான் தலைமையேற்க வேண்டும். அவர்களின் வழியில் தான் இந்த சமூகமும் இளைய பிள்ளைகளும் செல்ல வேண்டும். அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்ற நமது சமூகத்தை அறத்தை கொண்டு மீட்டெடுக்கலாம். வாருங்கள், கரம் கோர்ப்போம் அறத்தமிழனாக.